அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏயோட அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் மந்த் 8th வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் நமக்கு 18th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ யாராவது அப்ளிகேஷன் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 18th அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 18/10/2021, சரிங்களா? ஸோ அப்போ ரேங்க் லிஸ்ட் எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு November 2, சரிங்களா? November 2க்கு ரேங்க் லிஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கவுன்சிலிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பல பேர் கேட்டுருக்காங்க. கவுன்சிலிங் டேட் வந்து எந்த டைமில் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொட்டீனாக எல்லாருமே அடிக்கடி நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்கிட்ட, கவுன்சிலிங் டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதே போல் அப்ளிகேஷனில் நீங்கள் அடிக்கடி பண்ணுற ஒரே விஷயம் மிஸ்டேக்ஸ். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் கேஸ்ட் கோட்லேயோ இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே உங்களுக்கு நம்மளோட ப்ரௌச்சரில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அதில் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபோன் நம்பர் வந்து அந்த லெவலுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூவர் சொல்கிறாங்க. அதனால் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு அதில் ரிப்ளை வந்து வந்துட்டுருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மெயில் ஐடியில் உங்களோட யூசர் ஐடியை ஃபஸ்ட்டு போடுங்க, அடுத்து பாஸ்வேர்டை போடுங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சிம்பிளாக கொடுங்க. பெருசாக வேகாக எழுதாதீங்க, நிறைய மெயில் வரும், படிக்க முடியாது அவங்களால. ஸோ சிம்பிளாக, ஸோ எனக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து இல்லை, அந்த காலம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக கொடுங்க. அதே போல் கேஸ்ட் கோடு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, என்ன கேஸ்ட் கோடு நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு, என்ன கேஸ்ட் கோடு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சிம்பிளாக போட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டோடு அனுப்புனீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை, மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு உண்டான சொல்யூஷனை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் கவுன்சிலிங்னா என்ன சார், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க. ஸோ கவுன்சிலிங்கை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். தெளிவாக என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நமக்கு டிஎன்ஏ அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 60,000 அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு 18th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்மோஸ்ட் 1 lakh ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயரும் 1 lakh ரீச் ஆகிறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு கவுன்சிலிங்கில் எப்படி சார் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களோட அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ரேங்க் லிஸ்ட் எதை வச்சு வரும், உங்கள் கட் ஆஃப் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் நமக்கு 4,000 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ அந்த 4,000 சீட்ஸ்க்கு டாப்லேருந்து அதில் நீங்கள் உங்கள் கேஸ்ட் அண்டு கம்யூனிட்டி பேசிஸில் உங்களோட கட் ஆஃப் பேசிஸில் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு உங்களோட கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு ஒரு 1000 or 1500 or 2000 கூப்பிடுவாங்க. அடுத்த கவுன்சிலிங்க்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். 500 அடுத்து 1000 அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது போல் தான் கவுன்சிலிங் 1, கவுன்சிலிங் செஷன் 2, கவுன்சிலிங் செஷன் 3, கவுன்சிலிங் செஷன் 4 அப்படின்ற ப்ராசஸ்லாம் நடக்கும். அதில் ஸ்லைடிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோவாக நான் போடுறேன். யாராவது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு டிஎன்ஏ அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மக்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எவ்வளோ கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ பிசியாக இருந்துச்சுன்னா 185 எபோவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்பிசியாக இருந்துச்சுன்னா ஒரு 184 அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். அதே போல் டிஎன்சியாக இருந்துச்சுன்னா 184 ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எஸ்சியாக இருந்துச்சுன்னா எஸ்சிஏவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 183 எபோவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து எஸ்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 180, 181க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கட் ஆஃப் பேசிஸ்லேயும் கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் அமையும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ இதே போல் தான் நமக்கு கவுன்சிலிங்கில் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, சார் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்ளிகேஷனில், நான் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்படி ஒரு தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். அந்த அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நான் இதை விட்டு டோட்டலாகவே வேறு ஒரு மெயில் ஐடி வேறு ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்ளிகேஷன் போட ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் நேமில் 2 அப்ளிகேஷன் இருந்தால் they will reject your application. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுபோல் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் டிஎன்ஏயூவில் டிப்ளமோவும் இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் பெஸ்ட்டு. இட் இஸ் எ டிகிரி. டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான், அது டிகிரி கோர்ஸ் கிடையாது. அதனால் பிஎஸ்சி அக்ரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ், அதுக்கு ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ன்ற ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. ஆனால் பிஎஸ்சி அக்ரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ், நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. பேங்கிங் செக்டரில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிசியில் வேலை கிடைக்கும், யூபிஎஸ்சியில் இருக்குது, நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ வைடர் ஜாப்ஸ் இன் வைடர் ஸ்கோப்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிக்கு இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்குற கொஸ்டின், சார் கவுன்சிலிங் எவ்வளோ சார் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவுன்சிலிங்க்கு இனிஷியலில் 2,000 to 3,000, நான் கரெக்டாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண 3,000 ரேஞ்சில் தான் நீங்கள் இனிஷியல் ஃபீஸ் கட்டுவீங்க. ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் 20,000 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலில் நீங்கள் 3,000 ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் தமிழ் மீடியம் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு இங்கிலீஷில் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இருக்கிற தமிழ் மீடியம் நீங்கள் டாப்பில் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்க காலேஜஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லா கோர்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும், கம்பல்சரி அது எது. அதனால் தமிழ் மீடியம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஸ்லைடிங் வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணலாம். அதில் எந்த வித கொரிஸும் இல்லை. அதே போல் நான் ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை இருக்கிற எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. எந்த கோர்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் முக்கியமாக தெரியுதோ அதை டாப்பில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோர்ஸை கொடுத்துட்டு வாங்க. இருக்கிற 11 கோர்ஸை நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதில் எந்த குழப்பமுமே கிடையாது. ஸோ எல்லாரோட அதிகபட்ச ப்ராப்ளம் இந்த 7.5 ரிசர்வேஷனில் எனக்கு வந்து அந்த அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து காமிக்க மாட்டுது, சர்டிஃபிகேட் அப்லோட் காமிக்கவே மாட்டுது 7.5. ஆனால் நான் படிச்சிருக்கிறது கவர்மெண்ட் காலேஜ் தான். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம ரிவ்யூவர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை வந்து அதேமாரி வரல, அவங்க மெயில் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, ஆஸ் சூன் அஸ் நாங்கள் அதை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி மெயில் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக எல்லோரும் கேட்குறது, டிஎன்ஏயூ அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு டிஎன்ஏ சர்டிஃபிகேட் தான் வரும். சரிங்களா? அஃபிலியேட்டட் காலேஜ் நேம் சர்டிஃபிகேட் வராது, டிஎன்ஏ தான் வரும். ஸோ அது வந்து எப்போவுமே உங்களுக்கு பெஸ்ட்டு தான் கம்பேர் வித் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஆனால் என்ன படிக்கும்பொழுது அந்த குவாலிட்டி வந்து டாப் அஃபிலியேட்டட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு நாளில் டாப் 10க்குள்ளே இருக்க காலேஜஸில் படிச்சிங்கன்னா அது அண்ணாமலை விட பெஸ்ட்டு தான். ஃப்யூச்சரில் நீங்கள் டிஎன்ஏக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் டிஎன்ஏவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட அதிகமாக கொஸ்டின் பண்ணுற விஷயம் என்னென்னா, சார் எனக்கு கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு கவுன்சிலிங்கில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அஃபிலியேட்டட் காலேஜஸில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எந்த காலேஜ் பெஸ்ட்டு, அந்த காலேஜோட கேப்டேஷனல் ஃபீ என்ன ரேஞ்ச் வாங்குறாங்க, ஃபீஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, ஸ்டாஃப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி. ஸோ ஏதாவது என்னால் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கேப்டேஷனல் ஃபீல பண்ண முடிஞ்சாலும் நான் அந்த ஹெல்ப்பும் பண்ணுறேன். இது எதுவுமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் மோட்டிவேட்டடில் தான் பண்ணுறோம், எந்தவித சார்ஜுமே நம்ம இதுக்கு பண்ணுறதில்ல. ஸோ அதை போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஏன்னா ஏதாவது ஒரு காலேஜில் ஏஜென்சி மூலயமா தெரியாமல் போயிட்டு ஏதோ ஒரு வேஸ்ட்டு காலேஜில் இப்போ ஸ்டார்ட் பண்ண காலேஜில் ஜாயின் பண்ணிடாதீங்க. அப்படிப்பட்ட காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது, ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிஸும் அந்த லெவலுக்கு உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன
ப்ராசஸோ அதை பாருங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், பெஸ்ட்டு சர்வீஸ் நம்ம கொடுப்போம். யாராவது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ரொட்டீனாக நம்ம டிஎன்ஏயோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.